நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும், சாகிற வரைக்கும் பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் அந்த பிரச்சனையை நம்ம கையாளுறதுக்கு நம்ம மன தைரியம் ரொம்ப முக்கியம். அந்த மன தைரியத்தை நம்ம எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா, நம்பர் 1 வந்து நீங்கள் முதல்ல பொறுமையாக இருக்கணும். ரொம்ப வந்து எமோஷனலாக ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப எமோஷனலாக ஓவர் ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சரியான முடிவு எடுக்க மாட்டோம். ரெண்டாவது வந்து ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து எப்பவுமே அணுகிறது வந்து ஒரு பேலன்ஸ்டான வழியில் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா, இந்த எக்ஸாம் ஒரு ஆஃபீஸர் ஆகணும்னா எக்ஸாமுக்கு படிக்கணும் இல்லையா? எக்ஸாமுக்கு படிக்கிறது உங்களுக்கு என்னென்ன தேவை அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். தென் மற்றவர்கள் அடுத்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய நிறைய சொல்லுவாங்க. பட் நம்மளோட சிறந்த ஜட்ஜ் அப்படின்னு சொல்றீங்களா, நம்மளை மதிப்பீடு சுய மதிப்பீடு யார், சிறந்த மதிப்பீடு யார் பண்ணுவோம்னா சுயமாக தான் நம்ம பண்ண முடியும். we are our own judge. கன்சிஸ்டன்சி, கமிட்மெண்ட் அண்ட் கான்சன்ட்ரேஷன், இந்த மூணுலையும் நீ உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு அது இருக்குன்னு நான் நம்பினேன். நான் என்றைக்குமே வந்து நான் அதை பற்றி ஒரு அடுத்தவர்கள் சொல்கிறது நான் பாதிக்க. நான் சொன்னேன் இல்லை 18 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. எப்படி படிக்க முடியும்? 18 மணி நேரம் படிக்க முடியாது. 18 மணி நேரம் படிச்சிங்கன்னா 4வது நாள் நீங்கள் உண்மையிலே கோமாக்கு தான் போவீங்க. மனிதனோட உடல் அப்படி அமைக்கப்பட்டது கிடையாது. ஸோ இந்த அடுத்தவங்க சொல்லக்கூடிய கிரிட்டிசிசத்தையும், அடுத்தவங்களுக்கு உங்கள் மேலே சொல்லக்கூடிய அவதூறுகளையும் எந்த அளவுக்கு எதிர்கொள்கிறங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இது ஒரே நாளில் வருமா? கண்டிப்பாக வராது. இதை நீங்கள் வளர்த்துக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வளர்த்துக்கணும்.